ஆளி மண்டியம் பாரு, அவனுக்குலாம் ஓட்டு போடாதுன்னு சொன்ன நீ தான் ஒண்ணு கேட்கவே மாட்டேன். நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு நல்லா படிச்சவருன்னு அவன் தூக்கிட்டு போயிட்டா தண்ணிய. ஹலோ ஐயா, வணக்கங்க ஐயா, கவுன்சிலர் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஒன்றும் இல்லைங்க ஐயா, நம்ம ஏரியாவில் இல்லை, நீங்கள் முதல்ல நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, நான் சந்தோஷமா இருக்கப்பா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க ஐயா, நம்ம ஏரியாவில் இந்த தண்ணி பிரச்சனை. தண்ணியை பற்றி மட்டும் பேசாதா? ஏன் ஐயா? தண்ணி வராது, 10 நாள் வராது ஐயா. அதுக்கு தான் ஐயா உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். நீ அந்த ஓட்டுல கள்ள விட்டு அதெல்லாம் என்ன சேர்க்காத. 10 நாள் தண்ணி வராது, ஓகேவா? அதனால வந்துட்டு இங்க இருந்து ஊரை காலி பண்ணிட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடுங்க. வெளியூரா? ஏன் இந்த ஊர்ல என்ன இங்க தண்ணி இல்லையாப்பா? இது தண்ணி இல்லைன்னு தெரியுதுன்னா முன்னாடி அப்புறம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டோம்ல. நாங்களாம் போர் போட்டோம்ப்பா, போர் போட்டு பூமிக்கு அந்தாண்ட போயிடுச்சான். போர் பூமிக்கு அந்தாண்ட போயிடுச்சா? யோ, நீங்களாம் மோட்டர் வச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாயா, கவுன்சிலர்னு பாக்குறேன், இல்லைன்னா கவுட்டி கீச்சிருவேன். சும்மா வைடா போனேன். சரி தம்பி, நான் எத்தனை தெருப்பா நீங்க? அதெல்லாம் தெருவில் சொல்ல முடியாது, தெரிஞ்சுதுல நீ வந்து அடிப்ப. நான் வச்சிடறேன். தண்ணி வரான் தண்ணி. அப்புறம் என்ன மாநாட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டோம்? ஏய், எனக்கெல்லாம் ஏன்டா ஓட்டு போட்டீங்க? எனக்கெல்லாம் ஓட்டு போட்டா தண்ணி வராதுன்னு தெரியாது, திருப்பி போன் அடிச்சு என்ன சாவடிக்கிறீங்களா? கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லையாடா? எனக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னா சொன்னா கேட்டீங்களா? இவங்கெல்லாம் தண்ணி வந்தா என்ன வரலாம் என்ன? ஏய், நாங்க நிம்மதியா இருக்கிறதாண்டா பாப்போம். நீங்க கழுவுனா எனக்கு என்ன, கழுவுனா எனக்கு என்னடா? டேய் போங்கடா. ஹேமா, இங்க பாடி. என்ன மாமா சும்மா கூட்டிட்டு இருக்கீங்க? தண்ணிக்கு இது பண்ண மாதிரியே. தண்ணிக்கு இது பண்ணல, ஆளி மண்டியம் பாரு, அவனுக்குலாம் ஓட்டு போடாதுன்னு சொன்ன நீ தான் ஒண்ணு கேட்கவே மாட்டேன். நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு நல்லா படிச்சவருன்னு அவன் தூக்கிட்டு போயிட்டா தண்ணிய. எப்படி மாமா தண்ணியை தூக்கிட்டு போக முடியும்? அவன் வீட்டுல போர் போட்டான்டி. அவனுக்கு போடுங்க, அவனுக்கு போடுங்க, இவனுக்கு போடுங்க. என்ன ஒன்னும் வேலைக்கு ஆகல. அவன் என்ன சொல்றான், நீ குண்டி கழுவுனா என்ன, குண்டி கழுவுனா என்ன பார்த்தே கேட்கறான்டி அவன். நீ என்ன பண்ற அதெல்லாம் யோசிக்க வேணாம். இதெல்லாம் யோசிச்சா நம்ம டென்ஷன் ஆயிடும். முதல்ல போய் தண்ணி குடத்தை எடுத்துருவா. நம்ம முதல்ல போயிட்டு தண்ணியை புடிச்சு நம்ம வச்சுப்போம். எவனுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கல என்ன, முதல்ல நீ போய் தண்ணி குடத்தை எடுத்துருவா. ஐயோ, இந்த ஓட்டு போட்டாலும் போட்டோம், ஐயோ சாமி, தண்ணியை கூட பிடிக்க விட மாட்டானோ. போலாமா? போமா. நான் எதுக்கு தெரியுமா ஓட்டு போட சொன்னேன்? நீங்க வேற என்ன அவர் படிச்சவரு நல்லவரு வல்லவரு வேற ஓட்டு போட சொன்னீங்க. அதுக்கு இல்லாம அவருக்கு போய் நான் ஓட்டு போட சொன்னவங்கள, அவர் ரேஷன் கடைக்கு போயிருந்தான். அப்ப ஓட்டு போடுற சமயம் 1/2 கிலோ சீனி எக்ஸ்ட்ரா தரேன்னாரு. அதனாலயா? ஆமா, சர்க்கரைக்கு ஆசைப்பட்டாடி அவருக்கு ஓட்டு போட சொன்ன. சக்கரை நம்ம குடிப்பீங்க, தண்ணி எப்படி குடிப்ப? சக்கரை வந்துட்டா மட்டும் வாழ்ந்துருவே நீ? தண்ணி தாண்டி முக்கியம், தண்ணி தாண்டி முக்கியம். வா 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 வா. உன்ட்ட பாத்ரூம்ல தண்ணி 1 மணி நேரம் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னல, ஏன் அதை மூடாம வந்திருக்க? தண்ணிக்கான வீட்டுல பிரச்சனை தண்ணி 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 நினைச்சுக்கிறீங்க. அப்ப என்னடி தண்ணியை போயிட்டு இப்படி சொல்ற? 1 மணி நேரம் ஓடுதுல, டேங்க் ரொம்பிடுண்டி. வேணா ஏத்துக்கலாம், ஆளு தான் நம்ம வீட்டுல எவ்வளவு இருக்கு, தண்ணி வேணா ஆளு. சரி ஓகே ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சிட்டியா? கரெக்டா போயிட்டு இருக்கு. சுடு தண்ணியா வையே. மாட்டுக்கு வந்துட்டு எந்த தூரம் கூடாது, மாடை வந்து சுடு தண்ணியில குளிப்பாட்டணும். அப்பதான் இன்ஃபெக்ஷன் வராது. மழை டைம் வந்துருச்சுல்ல, அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்க. நீச்சல் குளத்துல தண்ணி விட்டியா? விட்டுட்டியா? அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு 3-4 தடவை எடுத்து வெளில ஊற்றிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ண, அப்பதான் போயிட்டு குளிக்கிறது நல்லா இருக்கும். சரிங்க மாமா, நம்மளே இவ்வளவு தண்ணி யூஸ் பண்றோமே, நம்ம ஏரியாவில் இருக்க ஜனங்களை நம்மள நம்பி வர ஓட்டு வர போட்டாங்க. அவன்லாம் கிடக்குறாங்க பித்து குளிங்க, அதெல்லாம் நம்மளுக்கு இது இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த மாட்டை குளிப்பாட்டுறதும் மீன் தொட்டியை முக்கியமாடி பாத்ரூமை கழுவிடு. ஒரு 2000 லிட்டர் ஊற்றி வச்சா கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். அப்படியே மணக்க 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 இருக்கணும் பாத்ரூமு. சரியா? போயிட்டு அதே மாதிரி மீன் தொட்டிக்கு இது பண்ணி விட்டுரு, நீச்சல் குளத்தை ரெடி பண்ணு. போயிட்டு மாமா எண்ணெய் தச்சுட்டு வந்து குளிக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் வரலையா? அதெல்லாம் வரும்னு சொல்லு. இன்னும் 2-3 மாசம் ஆச்சுன்னா நல்லா மழை வரப்போகுது. அதுவும் இல்லாம இப்போ ஒரு 3 நாள் மழை வரும் நேரம் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்தது, அதுதான் ரொம்ப அதிகமா பேசுச்சு. பேசுச்சா? நம்பிட்டேவா? என்கிட்டயே பேசு. ஐயோ, அப்படியே அடிச்சு மூஞ்ச உடைக்க வேண்டியதானே? சரிங்க மாமா, நான் இனிமே பண்ணிடுறேன். நம்மள்ட்ட இருக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கணும், பக்குவமா நடந்து சொல்லுங்க. தண்ணி வரலன்னா இன்னும் 2-3 நாள்ல மழை வருது, நல்லா எல்லா வீட்டுக்கே தண்ணி வரும். நம்ம என்ன சொன்னோம், அவங்க வீட்டுக்கு தண்ணி வரும் தான் சொன்னோம். மழை பெய்ஞ்சு தானா கொண்டு வந்து விடும். நல்லா இருக்குல்ல மாமா, நான் சொல்றேன். வந்தானே சொல்லு, இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொல்லு. வீடு ஃபுல்லா தண்ணி இருக்கு, அந்த தண்ணி எடுக்கணும்னு சொல்லுவாங்க பாரு. ஏன்னா அவங்களே பித்துக்குளி தானே. ஆமா, ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள மூச்சு வாங்குது மாமா. என்னடி சொல்ற? ஏன்டி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைலாம் இந்த மாதிரி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா
அந்த ஓட்டு போட்ட கவுன்சிலர் மட்டும் என் கையில கிடைச்சான் செத்தாண்டி அவன். ஆனா நம்மள போய் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டானே. சக்கரை 1/2 கிலோக்கு ஆசைப்பட்டு இப்படி போயிடுச்சு. நீ சர்க்கரையே நில்லு, உனக்கு வேற எதுவும் உனக்கு தெரியாது. இல்ல மாமா, சர்க்கரையும் தரலையா? ஆனாடி அவன் மட்டும் நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன், பார்த்த இடத்துல அவனை வெட்டின்னு வெட்டினான். வாணா வாணா கவுன்சிலர் ஐயா, நல்லா இருக்கியானே? ஐயா 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 வந்திருக்காரு. ஐயா ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஃபோன் பண்ணது நான் தாங்க ஐயா. அப்படிங்களா? சக்கரை சாரி தண்ணி கேட்டிருந்தேன் ஐயா. நான் தான். தண்ணிலாம் வரவே மாட்டேதுங்க ஐயா. நீங்க இருக்கும்போது இந்த ஏரியாவில் என்னங்க ஐயா இந்த மாதிரி தண்ணியே சுத்தமா வரலங்க ஐயா. எதுவுமே வரல. எல்லார் வீட்லயும் மோட்டர் போட்டு பிடிச்சிக்கிறாங்க ஐயா. நம்ம சொன்னா யாரும் காதலே வாங்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம வீட்டுக்கு மேல நின்னு ஓசெல்லாம் போட்டு அடிக்கிறாங்களா. ஸ்விம்மிங் பூல் இருப்பா சொல்றதுக்குப்பா. இந்த போயிட்டு கட்டிங் மட்டும் போட்டு வீட்டு செலவு பாத்துக்க. சரி ஐயா. ஏமா அங்க 1 கிலோ சக்கரை வாங்கிக்க சொல்லி வந்துட்டு இது பண்ண. சரிப்பா வாங்க ஐயா, வாங்க ஐயா. வரம்பா 10 நாள்ல வந்துருப்பா. சரி ஐயா, சரி. இன்னும் 10 நாள் ஆகும். அப்படியே வரல அடுத்த பக்கம் வந்துருப்பா. வரம்பா. அது ரைட்டு. எவ்வளவு நல்ல மனுஷன் பாத்தியாடி. 500 ரூபா காசு எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. அவரை போய் தப்பா பேசிட்டியாடி. 1 கிலோ சக்கரை வரத்தாருன்னு 1/2 கிலோ சேர்த்து கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ற, 1/2 கிலோ சக்கரை வாங்கிக்கோ. அந்த 500 ரூபாய் கொடுத்தனா ஒரு கட்டிங் போட்டு வந்துடும். ஏண்டி நானே வச்சுக்கிறேன். ஏய் சொன்னா கேள்றி. தண்ணி பிடிச்சி வந்தேன், நான் தான் வச்சுப்பேன். நல்ல மனுஷன் 500 ரூபா கொடுத்துருக்காருல. இந்த மாதிரி கவுன்சிலர் கடைக்கு தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இதை நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது. தண்ணி பிடிச்சது காசு வாங்கினது யார்ட்டையும் சொல்லாத. நம்ம பை உள்ள வச்சுப்போம். இன்னைக்கு போயிட்டு 500 ரூபாய்க்கு நல்லா நாட்டுக்கோழியா அடிச்சு அப்படியே லைட்டா நானு அப்படியே ஜாலியா